நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முருங்கைக்கீரையில நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு. முக்கியமா அயன் சத்து நிறைய இருக்கு. வாரத்துல ஒரு டைமாவது நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா இந்த கீரையை குழந்தைங்கள சாப்பிட வைக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இது அவங்களுக்கு பிடிக்காது. கீரை பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தட்ல செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருகிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டு ஒரு கடாயில் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கு இருக்கும். நிறைய தண்ணி சேர்த்துட வேண்டாம், கீரை சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 100 ml மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு கீரை முழுமையாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். கீரை லேசாக வதங்கி வர சமயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடுங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணி முழுமையாக ட்ரை ஆகணும். அது வரைக்கும் இது நல்லா வேகட்டும். நம்ம எந்த அளவுக்கு கீரை சேர்த்துருந்தோம் வதங்கினதுக்கு அப்புறம் பாருங்க எந்த அளவுக்கு குறைவாயிருச்சு. அதனால நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா அதிகமாக சேர்த்துருவோம். ஸோ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அந்த கீரையை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க. இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது முருங்கைக்கீரை பொரியல் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்சால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்க. இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது முழுமையாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதங்கினாவே போதும். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க கீரை இருக்குல்ல அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரையில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்ல, அது நல்லா ட்ரை ஆகிட்டு பொரியல் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை முழுமையாக வெந்துட்டதுனால நம்ம இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறமா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த தண்ணி வற்றினா மட்டும் போதும். இந்த மெத்தடில் செய்யும்போது கீரை டேஸ்டியாகவும் இருக்கும், கலரும் மாறாது, குழந்தைங்களாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு கீரை பொரியல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெத்தடில் தான் எப்போ கீரை செஞ்சாலும் செய்வீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.